ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளாம் அலங்கநல்லூருக்கு ஜாலியாக போகலாமா? அலங்கநல்லூருக்கு எதுக்குன்னு கேட்காதீங்க, அங்கே ஜல்லிக்கட்டுக்குன்னு புதுசாக ஒரு ஸ்டேடியம் ஆரம்பிச்சிருக்காங்க. அலங்கநல்லூர்லேருந்து வாடிப்பட்டி ரோட்டில் 2 கிலோமீட்டர் 2 அல்லது 3 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குங்க. அங்கே வந்து பாருங்களேன், இங்கே பாருங்கள் நேகக்குட்டி, எங்கள் பாப்பா எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக எவ்வளோ ரசித்து பார்க்குதுன்னு பாருங்களேன். இங்கே பாருங்கள், அது ஸ்டேடியத்துக்குள்ளே உள்ளே போனாவே ஜில்லுன்னு குழு குழு குழுன்னு சூப்பராக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அந்த மாடு அந்த காலத்தில் காளை மாடுகள்லாம் எப்படி இருந்திருக்கு, ஜல்லிக்கட்டு மாடெல்லாம் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இதெல்லாம் போட்டு நல்லா இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஜல்லிக்கட்டு அந்த ஏறுதழுதல்ங்கிறது எப்படி என்ன முறையில் நடக்குதுன்ற ஓவியங்கள்லாம் நிறையா இருக்குது, செமையாக இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் காளைகளை அடக்கிறது எப்படி என்ன ஏது எல்லாமே விவரங்கள்லாம் குறிச்சிருக்காங்க. அப்புறம் சிறந்த காளைகள், நம்ம தமிழ்நாட்டில் சிறந்த காளைகள், சிறந்த மாடுபிடி வீரர்கள், அவங்க பேர், அவங்க விவரமெல்லாம் எல்லாம் போட்டிருக்காங்க. நல்லா இதாக இருக்குது, நல்லா சூப்பராக இருக்குங்க. எல்லாமே நல்லா இருக்குது. அந்த ஓவியங்கள், அந்த சிற்பங்கள்லாம் நல்லா அழகாக இருக்குது. அந்த மாடை, காளை மாடை ஒரிஜினலாகவே மாடு நிற்கிற மாதிரியே தெரியுது. அது பாருங்களேன், வரும் பாருங்கள், அதையும் எடு. அந்த ரைட்டில் அந்த அதை பாருங்கள். அந்த இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. உண்மையிலே சூப்பர் மியூசியம்ங்க. இது வரைக்கும் காந்தி மியூசியம் அப்படி இப்படின்னு பார்த்துருப்போம். ஜல்லிக்கட்டுக்குன்னு ஒரு மியூசியம் வந்து இதுதான் ஃபஸ்ட் அண்ட் பெஸ்ட்டு. சூப்பராக இருக்குது பாருங்களேன். ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு இதுவும் அது அந்த காலத்தில் எப்படி மாடுகளை வளர்த்தாங்க, ஜல்லிக்கட்டு மாடை என்ன இதுன்னு வளர்த்தாங்க, எப்படி ஏதுங்கிறது எல்லாமே சிறந்த முறையில் நல்லா சூப்பராக நல்லா புரிகிற மாதிரி தமிழ்லேயே, ஆங்கில வார்த்தைகளே யூஸ் பண்ணாமல் தமிழ்லேயே எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா அருமையாக இருக்குது. நல்லா குழுன்னு நீட்டாக கிரானைட்லேயே உள்ள ஃபேனில் ஏசி இல்லை, ஆனால் ஜில்லுன்னு இருக்கும். பேக்ரவுண்டில் பச்சை பசேல்னு மலை, வெளியில் குழுன்னு ஆறு, எல்லாமே நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குது. அந்த ஃபோட்டோஸு, அந்த காலத்தில் இருக்க மாடு ஏறுதழுதல் இதெல்லாம் பயங்கரமாக நல்ல அந்த பாருங்களேன். ஜல்லிக்கட்டு ஃபோட்டோலாம் இருக்குது பாருங்கள். அந்த காளைகளோட சிற்பங்கள், அது பழைய காலத்து மாடுகள் காளைகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாம் செமங்க. இதெல்லாம் இந்த இங்கே பாருங்கள், காளை பாருங்கள், நேச்சராக நிற்கிற மாதிரியே தோணுங்க. செமையாக நல்லா அழகாக நல்லா இது பண்ணியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. 3 காளைகள் சூப்பராக தான். எங்கள் பாப்பா பாருங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக போய் விளையாடுது. இது ஒன்று அருமையாக இருக்குங்க. இந்த பாப்பா தொட்டெல்லாம் பார்க்க போச்சு. முதல்ல பயந்துச்சு, அப்புறம் அப்படியே பொம்மை பாது அப்படின்னு சொன்னோடனே தொட்டு பார்க்குறதுக்கு ஆசைப்பட்டுச்சு. நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக. இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. இதெல்லாம் பாருங்கள். நம்ம அலங்கநல்லூர்லேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் வாடிப்பட்டி ரோட்டில் இங்கே பாருங்கள். பேக்ரவுண்டில் மலை, இந்த இதுலலாம் கேம் ஷோ இருக்குது. உள்ள சின்ன குழந்தைகள் விளையாடுறதுக்கு கேம் ஷோ எல்லாம் இருக்குது. அதுக்கு இந்த ஃபாரினர்ஸ் வந்தால் உட்காந்து பார்க்குறதுக்கு கேலரி எல்லாமே இருக்குது. நல்ல வசதியோடு நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஓவியங்கள்லாம் பாருங்கள். இந்த அது வந்து கேம் ஷோ, அந்த சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுறது. ஃபீஸ்லாம் கிடையாது, சும்மாவே விளையாடலாம். உள்ள நுழைவு கட்டினா எதுவுமே கிடையாது. அழகாக இருக்கும். இல்லை ஒரு பெரிய மியூசியத்துக்குள்ளே நுழைஞ்ச திருப்தி கிடைக்கும். இல்லை அங்கே பாருங்கள், அந்த காளையை பாருங்களேன். 3 வகையான காளைகளோட சிற்பம் வச்சுருக்காங்க. நேச்சராக ஃபோட்டோஸ்லாம் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் எப்படி அந்த இது நடத்துகிறாங்கன்னு, அந்த மகாராஷ்டிரா, கேரளா அந்த இதெல்லாம் ஒவ்வொரு ஸ்டேட்டோட இதுவும் ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிறது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு முறைப்படி இருக்கும்ல, அதெல்லாம் ஃபோட்டோ நல்லா நீட்டாக போட்டிருக்காங்க. நல்லா அதை பார்த்தோம்னா நல்லா தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் சின்ன குழந்தைகள் பார்க்க வேண்டிய இடம். எத்தனையோ பேர் ஜல்லிக்கட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் சான்ஸ் கிடைக்காது. அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டுங்கிறது ஈஸியாக பார்க்க முடியாது. இப்போ அந்த ஃப்ரீயாக இருக்கிற டயத்தில் அந்த ஸ்டேடியத்துக்காவது போயிட்டு வாங்க. சின்ன குழந்தைகள் கூப்பிட்டு போயிட்டு ஃபேமிலியோடு கூப்பிட்டு போங்க. நல்லா காரே போகும். ரோடு நல்லா சூப்பராக, ரோடு வசதி எல்லாமே நல்லா அழகாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காங்க.
இது கலைஞரோட சிலை முன்னாடி நுழைஞ்சோன்னு வச்சுருக்காங்க. அருமையாக இருக்குது. நேச்சராக கலைஞரே உட்காந்துருக்க மாதிரி. இதுக்கு ஸ்டாலின் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி.